ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க மக்களே. ஸோ நம்ம வந்து இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டோல் மீட் பாயிண்டில் தான் இருக்கும். ஸோ நம்ம ரைடர்ஸ் எல்லாருமே மும்பை வாங்க வந்துட்டாங்க. நம்மளோட எல்லா பைக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இன்னும் ஒரு பைக் தான் வரணும், வந்துருச்சுன்னா நம்ம இங்கேருந்து பறக்க ஆரம்பிச்சிடலாம். டோட்டலாக 4 days ரைட் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா வயநாடு தான் போகிறோம். அப்படி பேசி கிளம்பிடலாம். ஒன்றும் இல்லை, சும்மா எப்படி பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. பைக்கிங் ஸ்டடிஸ் வந்து சூஸ் பண்ணுறேன். நிறைய நம்ம டீமில் வந்து நெக்ஸ்ட் ரைடு, அதாவது செகண்ட் ரைடு அந்த மாதிரி பண்ணுவாங்க. யார் யார் இது செகண்ட் ரைடு உங்களுக்கு கூட ஒரு ரெண்டாவது ரைடு செகண்ட் ரைடு பண்ணதுன்னா தேர்ட் ரைடு யாராவது இருக்கீங்க நீங்களா? சரி, ஃபர்ஸ்ட் டைம் ரைட் பண்ணுறதா டீமில் இல்லை, ரைடே மொத்தமாக ஃபர்ஸ்ட் டைம் டீம் மட்டும் தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஆக்சுவலாக ஒரு 5 o'clock அங்கே ரீச் ஆகணும். நம்ம ஃபாரஸ்ட் என்ட்ரிக்கு அந்த ஃபாரஸ்ட் ரூட்டுக்குள்ள வந்து 5 o'clockலாம் ரீச் ஆகிடணும், இல்லைனா உள்ள வர மாட்டாங்க. கொஞ்சம் வெளிச்சத்தில் போனால் ஃபாரஸ்ட்டோட நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. வெளிச்சத்தில் போனால் தான் உள்ளே விடுவாங்க. அதான் இல்லைன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க ஆக்சுவலாக. லாஸ்ட் டைம் நாங்கள் போகும்போது நிறைய யானை இருந்துச்சு ரோட்லேயே. இந்த டைம் இரு நம்ம லக் இருந்தால் கண்டிப்பாக இருக்கும். நாங்கள் 15 யானை வரைக்கும் இருந்துச்சு ரோட்லேயே. ஓகே மக்களே. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆற்காடில் தான் இருக்கோம். ஸோ ஒரு குட்டி டீ பிரேக், அதாவது ஃபஸ்ட்டு பிரேக் சென்னையில் ஸ்டார்ட் ஆகி நாங்கள் ஆற்காடில் தான் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரோ எப்படி இருந்துச்சு? புதிய எக்ஸ்பீரியன்ஸு, ஃபஸ்ட் டைம் ஒரு குரூப்பாக என்ஜாய் பண்ணுறேன். இவ்வளோ பேர் அதுவும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கண்டா டோல், அங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 ரைடர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அங்கே போயிட்டு அப்படியே ஸ்லோ பண்ணுவோம். அவங்க டீமில் வந்தோடனே நம்ம நெக்ஸ்ட் பிரேக்கில் இன்னொரு பிரேக் பே. ஓகே மக்களே. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அம்பூர் தாண்டி வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் ஸோ ஸ்டாப் வந்து எடுத்தாச்சு. நம்மளோட பைக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ ஹோட்டல் வந்து இதுதான் ஐஎன்ஆர் ஹோட்டல். ஸோ எல்லோரும் உள்ளே போயிட்டுருக்காங்க. வெஜ் நான்வெஜ் எல்லாமே இருக்குது. எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நாங்கள் எத்தனை கிலோமீட்டர்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம் வந்து பார்த்திங்கன்னா 200 kilometers மேலே கவர் பண்ணிட்டோம். 330 ஹவர்ஸ்லேயே. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையை தாங்க சொல்கிறேன். நிஜமாலே இப்போ நாங்கள் ஆம்பூர் தாண்டி தான் இருக்கோம். ஆம்பூர் உள்ளே வந்தவுடனே அந்த பிரியாணியை வாசலில் தூக்கிச்சு பாருங்க, வேற மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக நம்ம ஆம்பூரில் சாப்பிட்றோம் பிரியாணி. நம்ம செட்டாரில் வந்து சாப்பிட்றோம். 8 o'clock. 8 o'clock நீ பிரியாணி சாப்பிட போறியா? மக்களே, ஆம்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் குளிர் காஞ்சிட்ருக்கோம். கையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி மாதிரி கையெல்லாம் விரைச்சி போச்சு முக்கால்வாசி பேருக்கு. இங்கே சில்லர் இருக்குது, ஒரு சிலர்லாம் வந்து க்ளவுஸ் கூட இல்லாமல் வராங்க. ஓகே மக்களே. ஸோ நாங்கள் இங்கேருந்து கிளம்ப போகிறோம். எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் பிரேக் எடுத்துகிட்டு நாங்கள் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். எல்லோரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே பை. இப்போ உங்களுக்குள்ளே பேசிக்கிறீங்களா? முடிங்கிருச்சுங்க. என்னது ப்ரோ மட்டும் வாங்காதீங்க. அப்படிலாம் என்ன ப்ரோ? இல்லை அப்படிலாம் இல்லை, நானும் எஸ்டி தான் வச்சுருக்கேன். எஸ்டி வாங்கலாம், எஸ்டிலாம் நீங்கள் வாங்கலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு சில கல்லஞ்சக்காரனாக கொஞ்சம் ஆயிடணும். எல்லாம் நிஜமாலே வண்டி நல்லா தாங்க இருக்குது. என் வண்டி வந்து பார்த்திங்கன்னா லிட்டருக்கு வந்து உண்மையாக சொல்லணும்னா 36 kilometer வருது. அது வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைம் வராது, எப்போயோ ஒரு சில அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ரைடில் எனக்கு 28 வருது, லாஸ்ட் ரைடில் 36, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 33. ஸோ மைலேஜ் நல்லா இருக்குது, வண்டி சூப்பராக இருக்குது. தாராளமாக நீங்கள் எஸ்டி எடுங்க. ஆனால் அடிக்கடிக்கு இன்ஜின் லைட் தெரியும், அடிக்கடிக்கு சென்சார் ப்ராப்ளம் வரும், அடிக்கடி ஒயரிங் கிட் போயிடும். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் வண்டி பக்காவாக இருக்கும். ஸோ என்னோடய வண்டியை வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இப்படி லக்கேஜ் யாருனா வச்சுருப்பாங்களான்னு தெரியல. நாங்கள்லாம் அந்தளவுக்கு போட்டு அவ்வளோ பேக் போட்டு அடிக்கி இந்த ஹீட்டில் வச்சுட்டோம், கிட்டார்லாம் சேர்த்து. ஸோ இப்போயே நம்ம புதுசாக டாப் பாக்ஸ் மாட்டிருக்கோம் நம்ம வண்டிக்கு. ஸோ சென்னையில் வந்து ஃபஸ்ட்டு வண்டி நம்ம தான் புக் பண்ணோம். சென்னையில் ஃபஸ்ட்டு ஹெட்டில், அதாவது கிரில் வந்து நம்ம தான் போட்டிருக்கோம். இங்கே பாருங்க. ஸோ போட்டாச்சு.
ஓகே, ஸோ நாங்கள் இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஓகே மக்களே, ஸோ இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒசூர் தாண்டியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே கிளம்ப போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பெங்களூர் தான் ஸ்டாப். ஸோ எல்லோரும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க. எப்படி ப்ரோ இருந்துச்சு ரைடு இது வரைக்கும்? நல்லா போச்சு. தூங்காமல் ஓட்டணும். அப்படி தான் எல்லோரும் நினைக்கிறோம். ஆனால் தூங்காமல் தான் ஓட்டுவோம். எப்படி ப்ரோ இருந்துச்சு ரைடு இது வரைக்கும்? செமையான எக்ஸ்பீரியன்ஸ். ஃபாரஸ்ட்டில் எப்படி இருந்துச்சு? ஃபாரஸ்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ இதுவாக இருக்கும், யாரெல்லாம் பார்ப்போம் அப்படின்ட்டு. ரொம்ப கேஷுவலாக தான் வந்தோம், இந்த மாதிரி இருக்கும்லாம் தெரியாது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. செம்ம ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் டைம்ன்றதை விட நல்லா எல்லாமே சேஃபாக இருந்துச்சு. ஓகே, நல்லா இருந்துச்சு. ஓகே மக்களே, ஸோ நம்ம வந்து ஸ்டேக்கு கிளம்ப போகிறோம். ஸ்டே எப்படி இருக்கும் பாருங்களேன், நான் போய் கட்டுறேன். கூடி கூடி உனக்கொடி மச்சான போல் பாட போறேன்டா. கைஸ், நம்ம எங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா தெரியுமா? ஒன்று காட்டுறேன் அவங்களுக்கு. இங்கே பாருங்கள், இது வந்து பார்க்கிங்கு. நம்ம பைக்ஸ் எல்லாம் அங்கே பார்க் பண்ணிட்டோம். நம்ம ஒரு பைக்கு மட்டும்தான் இங்கே இருக்குது. அப்படி பாருங்கள், எங்கே வந்திருக்கோன்னா காந்தான்பரா வாட்டர் ஃபால்ஸ். ஓகே, எல்லோரும் நம்ம கேட்டே இருந்தேன், காந்தாரா வாட்டர் ஃபால்ஸ், காந்தாரா வாட்டர், என்னடா காந்தாரா வாட்டர் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னு. அது காந்தாரா வாட்டர் ஃபால்ஸ் இல்லை, காந்தான்பரா வாட்டர் ஃபால்ஸ். ஸோ ஓகே, நம்ம எங்கெல்லாம் போகிறாங்க நம்ம டீம் எல்லாம் இங்கே போகிறாங்க. ஓகே, நம்ம அப்படியே கிளம்பலாம். என்ட்ரி கொடுக்கணும். என்ட்ரிஸ் வந்து பாருங்கள், இப்போ இதுதான் என்ட்ரி சார்ஜ். வந்து அடல்ட் வந்து 40, சில்ட்ரன் வந்து 30, சீனியர் சிட்டிசன் 20. அப்படியே நீங்கள் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி பண்ணணுன்னா 1000 ருபீஸு. ஓகேங்களா? நீங்கள் 1000 ருபீஸ் கொடுத்துட்டு கேமரா எடுத்துகிட்டு ஏதாச்சும் பண்ணலாம், ஃபோட்டோகிராஃபி பண்ணலாம். அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க நல்லா. ஓகே ஓகே, பார்க்கலாம். பாருங்கள், நம்ம டீம் எல்லாம் ரெடியாக இருக்காங்க. போகலாமா? ட்ரெக் பண்ணலாமா? அதுதான் அங்கே சொன்ன வரமாட்டீங்கள. அப்படியே பயந்துட்டாங்களே ட்ரெக் இருக்கு. எல்லாரும் வந்து ட்ரெக்குன்னு சொன்னால் வரமாட்டாங்க. ஸோ அதுக்கு தான் நான் கூப்பிட்டு வந்தோம். ஆனால் இங்கே வந்து 200 மீட்டர் தான் வாட்டர் ஃபால்ஸு. எல்லாம் பயந்துட்டாங்க. 200 கிலோமீட்டர்ஸ் இருக்குது போனோம் உள்ள. அங்கேருந்து நடந்து கீழே வரைக்கும் வந்தோம். கீழே வரைக்கும்னா அங்கே என்ட்ரி வந்து ஒரு 300 மீட்டர்ஸ் தான் வருது. ஸோ இங்கே வந்தோம் பாருங்கள், இதுதான் நம்ம வாட்டர் ஃபால்ஸு. அது வந்து கீழே ஒரு 10 ஃபீட் போட்டிருக்காங்க. ஆனால் அந்த டெப்த்து வந்துடுல, அந்த டெப்த்து வந்து 10 ஃபீட் இருக்குது. ஸோ அப்படியே அது கீழே 6 ஃபீட் ஒன்று இருக்குங்க. இங்கே லெஃப்ட்டில் 6 இருக்குது. அதில் இது பார்த்தீங்கன்னா 4 ஃபீட்டு இங்கே எழுதிருக்காங்க, 4 ஃபீட்டுன்ட்டு. இது பார்த்தீங்கன்னா பசங்க என்ட்ரு ஆகலாம். இதில் கொஞ்சம் சின்ன ஒரு 2 ஃபீட்டு தான் இருக்கும் இங்கே. ஸோ அப்படி வந்து இவங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு பண்ணியிருக்காங்க.
என்னையா குரங்கு மாதிரி தாவிக்கிட்டு இருக்க? ஹாய். ஹாய். ஓகே மக்களே, ஸோ இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எண்ணூர் ட்ரைபல் வில்லேஜ். ஒரு வழியாக கொஞ்சம் தூரம் ஏறிட்டோம். ஓகே முடியல. ஸோ எல்லோரும் இதான் கொஞ்சம் தூரம் வந்தோடனே இப்படி தான் இருக்கும் ப்ளீஸ். வந்ததுக்கு அவருக்கு சரியான இது அடிச்சு. வியூ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் தூரம் தான் போயிட்டு அந்த இடத்துல எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இது இருக்குல்ல, இந்த வீல் சுற்றுறது தண்ணி பவர் ஜென்ரேட் பண்ணுறது தானே அது. அது பவர் ஜென்ரேட் ஆகும்ல நார்மலாக அப்போல்லாம். ஆமாம் ஆமாம் பவர் ஜென்ரேட் ஆகும். ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி. ஸோ அதுக்கு வந்து 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அது நம்ம காலை வச்சு நம்ம சுற்றுறதுக்கு நம்மக்கிட்ட 20 ரூபா வாங்குறாங்க. கால் வலிக்குதா ப்ரோ? ग्लूकोज फ्रीயா? டயர்ட் ஆயிட்டா ग्लूकोज फ्रीயா? ப்ரோ காசு பத்தல சொல்லி சொல்லியே உசு பேத்தி விட்டுருவீங்க. பத்தல Bro, come on. வாவ். இங்கெல்லாம் ஸோ டாப் வியூ பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் அது. ஸோ நம்ம ரைடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. வேறு மாதிரி இருக்குது. அண்டு மேலேயும் போயிருக்காங்க. மேலேயும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்படியே காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஆப்போசிட்டில் வெயிலாக இருக்கிறதுனால தெரியாது உங்களுக்கு. வேறு மாதிரி இருக்கீங்க ப்ளீஸ். ஐயோ இருங்க, நான் அப்படியே திருப்பி காட்டுறேன். எப்படி இருக்குது பாருங்கள். இந்த வியூ நிஜமாக வேறு மாதிரி இருக்குது. இப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. நாங்கள் இப்போது என் ஊருக்கு வந்துட்டு இருக்கோங்க. ரொம்ப நல்லா இருந்தது ட்ரிப் எல்லாம். ஐ ஆம் ஸோ ஹாப்பி ஃபார் திஸ் ட்ரிப். ನೆಕ್ಸ್ಟ್ ಟೈಮ್ ಆಲ್ಸೋ ಐ ಆಮ್ ಕಮ್ಮಿಂಗ್ ದಿಸ್ ಗ್ರೂಪ್. ಐ ರಿಯಲಿ ಎಂಜಾಯ್ ದಿಸ್ ಆಲ್ ಮೂಮೆಂಟ್ಸ್. ಫ್ರೆಂಡ್ಸ್, ನೀವು ಯಾರೇ ಆಗಿರಲಿ, ಎಲ್ಲೇ ಇರಲಿ, ಬೆಂಗಳೂರಿರಲಿ, ಯಾವುದೇ ಸ್ಟೇಟಲ್ಲಿರಲಿ, ನೀವು ಬನ್ನಿ ಈ ಗ್ರೂಪ್ ಜೊತೆಗೆ ಜಾಯ್ನ್ ಆಗಿ ಫುಲ್ಲಾಗಿ ಎಂಜಾಯ್ ಮಾಡ್ತೀರಾ. ಮಸ್ತಾಗಿರುತ್ತೆ. ದಯವಿಟ್ಟು ಎಲ್ಲರೂ ಬನ್ನಿ. Hi everyone. Actually we came here to see the place and we are enjoying a lot with the team of Biking Spiders. If anyone want to enjoy in this place with couples or singles or friends or family members, just contact Biking Spiders and come and enjoy and explore this place in Kerala. Thank you. ஹாய், பைக்கிங் ஸ்பைடர்ஸ் மூலமாக பைக் ட்ரிப்காக இங்கே வந்திருந்தோம். ஸோ நாங்கள் இங்கே எல்லாமே ஸ்ட்ரேஞ்சர்ஸாக வந்து எல்லாமே ஃப்ரெண்ட்ஸாக திரும்பி போகிற அளவுக்கு ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் இருக்குது. ப்ளஸ் இந்த வயநாடு இந்த கோல்டான கண்டிஷன் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த கிளைமேட்டும் நல்லா இருக்கிறதுனால பர்சனலாக நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சுது. ப்ளஸ் நமக்கு பைக் ஒரு ப்ளஸரும் கிடைக்குது. ஸோ இட்ஸ் அ போனஸ். ஸோ உங்களுக்கு ஒரு டூர் ப்ளஸ் பைக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நீங்கள் தாராளமாக பைக்கிங் ஸ்பைடர்ஸை கான்டாக்ட் பண்ணலாம். இங்கே வந்தப்போ இந்த ஆஃபீஸ் ப்ரெஷர் எதுவுமே இல்லாமல் ஒரு நேச்சரில், அதுவும் இந்த 2 மணி வெயிலில் கூட வெயிலே இல்லாமல் நம்ம அந்த கோல்டான கிளைமேட்டில் நின்றுட்டு இந்த சுற்றி இந்த ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்குது, நல்லா காற்று வாங்கிட்டு ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. ஸோ தாராளமாக ஒரு வெக்கேஷன் தாராளமாக வரலாம்.
டான்ஸ் ஆடுங்க. இட் இஸ் த சாய் டீ. இதில் எது காஃபி எது டீ எனக்கும் தெரியாது. எது டீ? பாய் சாக்கட்டே எது டீ? அது எனக்கும் தெரியல. இதுங்களே அவங்களே கண்டுபிடிச்சி தருவாங்க எனக்கு. ப்ரோ அது நமக்கு இல்லை ப்ரோ. ஒரு நிமிஷத்தில் நாங்கள் பயந்துட்டோம். காஃபியில் டன் டீ ரெடி ஆயிடுச்சு. டீ குடிச்சிட்டு நாங்கள் பேசுவோம், நீங்கள் கேளுங்க. கொஞ்சம் முன்னாடி போய் நில்லுங்க. நல்லா வரல. பாய் பாய் பாய். படம் நல்லா இருக்கு. பாய் பாய். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பிரிட்ஜ் வயநாட்டில் தான் இருக்கோம். ஸோ நம்ம டீம் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டாங்க. முன்னாடி 2 ஜீப் கிளம்பிச்சு. ஸோ 2 ஜீப் இப்போ கிளம்ப போகுது. ஸோ ஜீப்பில் ஏற்றி கண்டினியூ போட்டுருக்காங்க. ஓகே ஸோ ஆஃப் ரோடு வேறு மாதிரி இருக்குது. ஆஃப் ரோட் வந்து முன்னாடி நம்ம 3 ஜீப் வந்து முன்னாடி போயிருக்கு. இன்னொரு ஜீப்பில் போகிறோம். ஆனால் 3 பேர் தான் இருக்கோம். இதில் 4 பேர் இருக்கோம் இந்த ஜீப்பில். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக போயிட்டுருக்கோம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக போயிட்டுருக்கோம். ஆனால் யாருமே ஜீப் சவாரியில் இந்த மாதிரி போயிருக்க மாட்டேங்க. நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேங்க. போகிற ஆஃப் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தள்ளி விட்டுருது. முன்னாடி ஜீப்பில் 6 பேர் போனாங்க. அவங்க எப்படி போனாங்க எப்படி வருவாங்க எனக்கே தெரியல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்கோ பார்க்க வந்திருக்கோம். ஸோ சின்ன அதாவது ஃபஸ்ட்டு கிளாஸ் பிரிட்ஜ் தான் நம்ம போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். ஸோ அதனால் ரைடர் சூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ரைடர்ஸ் எல்லாருமே போயிட்டுருக்காங்க. ஹாய் ப்ரோ. ஹாய். பட்டு நாங்கள் வந்த ஜீப் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி மார்னிங். நாங்கள் வந்த ஜீப் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட். அது அந்த ஜீப்பில் வந்தவங்களுக்கு மட்டும் தான். நாங்கள் 4 பேர் வந்தோம், ஃப்ரீயாக வந்தோம். ஆமாம், என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். வேறு மாதிரி இருந்துச்சு. தமிழ் தெரியாது சாமி. தண்ணி கொண்டு வாங்க. ஓகே மக்களே, ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் பிரிட்ஜ் வந்துட்டோம். ஆனால் வந்துட்டு கிளாஸ் மேலே கால் வைக்காம ரொம்ப நேரமாக இங்கே நின்றுட்டுருக்கோம். கேட்டால் 10 பேர் அதாவது 10 பேர் மட்டும் தான் உள்ளே போயிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. பட் வாங்க 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 நீங்கள் வாங்க ப்ரோ. அங்கே உள்ளே இருந்து 2 பேர் வெளியே எடுத்துக்கலாம் வாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ வந்து ஃபஸ்ட்டு கால் வைக்க போகிறாரு. ரெடி? அவ்வளோதான். பாருங்க, நடந்து ஒரே குதியா அப்படியே போகும்லா. கீழே பார்த்தா தானே. இல்ல கீழே தெரியல, கிளாஸ்ல ரிஃப்ளெக்ஷன்னால ஒண்ணுமே தெரியல. கீழே கம்பி இருக்குங்க, கம்பி தெரியுமா? இவர் தான் ஃபர்ஸ்ட் போயிட்டு வெளியே வந்திருக்காரு. சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. கிளாஸ் பிரிட்ஜ் வியூ சூப்பராக இருந்தது. என்ன ப்ரோ? சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. நீங்க தானே ப்ரோ ஃபர்ஸ்ட் வெளியே வந்தீங்க. அதுக்கு ஒரு அறிவிப்பே இல்லாம திடீர்னு வந்து அந்த வடிவலோட படத்துல வருவானே ஜெயில இருந்து திடீர்னு மைக் கொண்டு
வரலடா எறா முன்னாடி 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 எடுப்போம். என்னடா இது இல்ல அவதார் போஸா இருக்கு. டேய் அவதார் போஸ்ரா. ஓகே மக்களே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லுங்க செமையா இருக்காது. ஓகே, நான் இதை வந்து போஸ்ட் போட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் டேக் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் பிளேஸில் போயிட்டுருக்கோம். ஸோ அட்வென்ச்சர் பார்க், இக்கோ பார்க்கில் போயிருக்கோம் நம்ம. ஸோ ஓ மை காட், எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. கீழே ஹைட், ஃபஸ்ட் டைம் இவ்வளோ ஹைட்டில் வந்திருக்கேன். ஆக்சுவலி நான் ரொம்ப பயந்தேன் எப்படி இருக்குமோ அப்படின்ட்டு. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த பயன்றது எனக்கு இல்லை. சீரியஸாக இல்லை, சீரியஸாக எனக்கு பயமே இல்லை. ஏன்னா கீழே ஒன்றுமே தெரியல. கரெக்ட், அதுவும் இருக்குது. ஆனால் வழுக்குது. பயம் இல்லை, கண்ணு தெரியல, நல்லா வழுக்குது. ஸோ தெரியாதனால எனக்கு பயம். அப்படி உங்களுக்குமா? நான் மேலே தானே பார்த்தேன். எனக்கு பயமா இருக்கு. இல்ல ப்ரோ, உங்களுக்கு சோலோ வீடியோ பயங்கரமாக இருக்குது ப்ரோ. நீ ஏன்டா அப்படிதான் நான் சொல்லலை. சொல்லிட்டீங்க, அப்புறம் என்ன? நான் கீழே பார்க்க மாட்டேன்ல. ஓகே மக்களே, ஸோ கிளாஸ் பிரிட்ஜ் வந்து கிளம்ப போறோம். ஆல்மோஸ்ட் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வந்து அட்வென்ச்சர் பண்ண போகிறோம். ப்ரோ அங்கிருந்து உங்க ரிவ்யூ சொல்லுங்க. போடு ப்ரோ, ஸ்னேக் டான்ஸ் போடு ப்ரோ. அது ஆல்ரெடி ஆடுது. கையை மட்டும் இப்படி வச்சுக்கோ, கையை மட்டும் இப்படி வச்சுக்கோ, ஷார்ப்பாக மேலே. நீங்க பண்ணதுல அவர் ஓடிட்டாரு. என்னங்க 2 பேரும் சேர்ந்து ஆடுறீங்க? ப்ரோ ப்ரோ கேர்ஃபுல் கேர்ஃபுல். எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. என்ன ராமலிங்கம், ஆலைய பக்கமல்ல எப்படி இருக்க? ஐயா என்ன பறக்குறீங்க? இரியா பெல்ட் குத்துது ப்ரோ. டப்புன்னு காலை தூக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ் முடிச்சுட்டு வந்துட்டோம், 2-3. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக நான் வந்து பயப்படாமல் தான் இருந்தேன். இப்போ நானும் போகிறேன்னு நினச்சாதாங்க பயமாக இருக்குது. அது என் கண்ணு முன்னாடியே. நம்பாதீங்க, பொய் நம்பாதீங்க, பொய். இப்போ நான் போகிறேன், போயிட்டு நான் உங்களை காட்டுறேன். தெரியாம டிக்கெட் எடுத்துறேன், ஜாமி என்னை காப்பாத்துங்க. நான் வேணான்னு தான் சொன்னேன். இவர் இருக்காரு. நானும் வேணான்னு தான் சொன்னேன், இவர் தான் சொன்னாரு. நானும் வேணாம்னு தான் சொன்னேன். நீங்க தான் அது. ஸ்விங் இல்ல ஸ்விங் போகாம ஆள் இருக்காங்களா, கம்பெனி வேணும்னு கேட்பாங்க. மேல பாருங்க, மேல 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 மேல. என்ன கொலவ சத்தமா கேக்குது? நீங்க போயிட்டு வாங்க ஐயா. ஐயா நீங்க ஏன் வர மாட்டேன்னு சொல்றீங்க? வந்துதான் ஆகணும். பார்த்துட்டே இருங்க, நிஜமான வரல. நீங்க போயிட்டு வரீங்க, நீங்க வந்தே நீங்க வரீங்க, கன்ஃபார்ம் ரெடியா இருக்காரு. நான் வீடியோ கண்டிப்பா வரீங்க, அவ்வளவுதான். என்ன ஆக போதோ தெரியலையே. கொஞ்சம் கேமரா டவுன் பண்ணுங்க. அதுல தெரியணும்டா, அது தெரியணும். ஐயோ வழுக்குது, ஐயோ வழுக்குது. ஆண்டி பிடிங்கிச்சு, ஆண்டி வழுக்குதுடா. ஐயோ ஐயோ ஓ
இருங்க விடாதீங்க போட தர விடாதீங்க நீ பட்டாதீங்க. நான் பாத்துக்கிறேன். ஓகே ரெடி 1 2 3. ஐயோ ஐயோ ஏங்க வயநாடு வாங்க என்ஜாய் பண்ணுங்க. தலை 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 கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. ஐயோ நான் கீழே பார்க்க மாட்டேன். அதான் கூலிங் கிளாஸ் போட்டு கண்ணு முன்னா தெரியாது. ஐயோ போஸ் கொடு கை. ஏய் போதுண்டா. போதுண்டா வலிக்குதுடா கீழே. அட பாருங்கடா. ஏண்டா நிப்பாட்ட மாட்டீங்களா? ஓ ஏங்க பயமா இருக்குங்க. ஐயோ என்ன தலையில இருக்கு. ஏய் எல்லாம் கேமரா பாரு. அந்த கேமராடா கீழ இருக்கு. எங்கடா பாக்கு. இல்ல இன்னும் வெயிட்டிங் இருக்கு அவருக்கு. இது என்ன பிரமாதம். இதோட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு. என்னை வச்சு இன்னும் என்னென்னலாம் பண்ண போறாங்க தெரியல. நான் ஒரே ஒரு ஆக்டிவிட்டி தான் பண்ணேன். அதுக்கே என்ன வச்சு செஞ்சுட்டாங்க. அதனால நான் இன்னும் 2 போகாம நின்றுட்டு இதுக்கு வேணானாலும் இழுத்துட்டு வந்துட்டாங்க. வேற வாய்ப்பே இல்லை தம்பி, நீங்க மாட்டிக்கிட்டீங்க. சுபீர் பாய் தாங்க கேட்கணும். அவரே சுபீர் பாய் இவரை விடலாமா விடக்கூடாதா? இல்ல நான் தான் டிக்கெட் போட்டுட்டு கூட்டிட்டு போறேன் நானே அவரை. கையை கொடுங்க இங்க நீங்க. ஐயோ பெரிய தப்பு பண்ணிட்டீங்க பாய். இப்பதான் நீங்க பண்ணதுல உருப்படியான விஷயம் இதுதான். இல்ல அது ஃப்ரீ வாக்ல கொஞ்சம் இது பண்ணாரு. சரி கூட்டிட்டு போனா இது பண்ணிட்டேன். அது ஒண்ணு பண்ணேன். இவங்க பண்ணத பார்த்து பண்ணவே கூடாது முடிவு பண்ணி அதை செஞ்சுட்டாங்க. ஹாய் மக்களே, நம்ம ரொம்ப நேரமா எதிர்பார்த்துட்டு இருந்த ஜீவன் உள்ள போகுது. இவனுக்கு எல்லாம் பயப்படுறாங்க guys. பாருங்க அவனை ப்ரோ. இவன் வர கூடாது. கழட்டிடுங்க. செப்பல்லாம் கீழே போயிடும். நானே கழட்டி போட்டேன். ஜுபேர் ப்ரோ ஏதாவது பேசினாருன்னா இந்த கம்பியை மட்டும் லைட்டா திறந்து விட்டுருங்க. டமால் ப்ரோ ரெடி ப்ரோ. மேல பாருங்க வெள்ளை கக்கா ப்ரோ. 2 கை விடுங்க. மக்களே நான் ரிட்டர்ன் வந்துட்டேன். எனக்கு கையோட நடுங்குது. நிஜமாலே சொல்றேன். வேணான்னு தோணுச்சுன்னா போவாதீங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. கட்டாயப்படுத்தி தூக்கி போய் விட்டாலும் சரி, கத்தி அழுதாச்சும் எப்படியாச்சும் வந்துருங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இவர் பேச்ச கேட்காதீங்க. ஆட்ல கை வைங்க. என்ன நடுக்குது. நல்லா ஃபுல்லா ஏத்துங்க. நல்லா அதை விட நல்லா ஃபுல்லா. ஓ மை காட். கமா ஓ கைது இல்லப்பா தேவடா. ஏய் தள்ளி சைத்து தள்ளிடு சைத்து தள்ளிடு லைட்டா தள்ளிடு. ஓகே ஏய் நோ சைத்து ஒரு போஸ். சூப்பர். ஆக்சுவலி மக்களே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என் கூட போயிட்டு வந்தாரு பாய். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவர் கூட போயிருக்காரு. ஆனால் அவர் சும்மா சொன்னார் தான் நினச்சேன். நிஜமாலே 2வது ரவுண்டு போயிருக்காரு. ப்ரோ ஹாய். இவர் வந்து நான் பயப்படுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணீங்க? சூப்பரா ஹைட்டா பண்ணிட்டீங்க. ஆமா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுவும் எனக்கு மட்டும் தான் பண்ணிருக்காரு. ஆமா பண்ணிட்டேன். நான் வந்து வேணாம் நிஜமாலே நான் கத்துனேன் என்ன விட்டுருங்கன்ட்டு. கண்டிப்பா ஓடுவேன். சூப்பரா இருக்கு. இவரை பார்த்து வச்சுங்க. நீங்க வந்து நீங்க பயன்னு சொன்னீங்கன்னா இவர் மேல ஏத்திடுவாரு. டாப் வரைக்கும் ஏத்திடுவாரு. அதை மட்டும் காத்துக்காதீங்க. பாய் பாய். பாய் गाइस. பாய். பாய் பாய்.
ஐயோ பாய் பாய் திரும்புது வாவ் சூப்பர் திரும்புது நம்ம தான் மூணு பாக்ஸுமே வந்துருச்சு. Bye bye. Bye guys. Meet on Ooty. Yeah. Next trip la meet பண்ணலாம். Fun. வா. பாப்பா. வாங்க. பின்னாடி நான் தான் வருவேன். இப்போ மறுபடியும் போயிட்டு வருவேன். என் பேர் யதீஷ், நான் பெங்களூர்லேருந்து வரேன். இது என்னோடய செகண்ட் ரைட். பாசிட்டிவ்னால் வந்து எப்படி வைப் பண்ணலான்னு கற்றுங்குறேன். இது வந்து இந்த ரெண்டாவது ரைடு. நெகட்டிவ் வந்துன்னா டைமிங். அவ்வளோதான் ப்ரோ. ஹாய், என் நேம் வந்து யுவராணி. ஆக்சுவலாக இதே என் ஃபஸ்ட் ரைட். என்ன கேட்டிங்கன்னா நெகட்டிவ் பாசிட்டிவில் எனக்கு ஓகே தான். ஏன்னா ஃபஸ்ட் ரைட்னால எனக்கு ரொம்ப நான் என்ஜாய் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த 3 டேஸுமே நான் வந்து நிறைய மெமரிஸ் இருக்கு என்கிட்ட. தேங்க்ஸ் லாட். இந்த ரைடில் உங்களுக்கு எப்படிலாம் இருந்துச்சு? எனக்கு பைக் ட்ராவலே இதான் ஃபஸ்ட் டைம்னாலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் அந்தளவுக்கு எக்ஸ்பிரஷனே வைக்கல உண்மையாக சொல்ல போனால். ஏன்னா எனக்கு அதை பற்றி எதுவும் ஒன்றும் ஐடியா. பட் ஆனால் இப்போ முடிய போகுது. இந்த நேரத்தில் கேட்டிங்கன்னா உண்மையாலுமே நான் எல்லாமே என்ஜாய் பண்ணேன். எல்லாமே நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. லைக் ஃபயர் கேம்ப் பண்ணிட்டு இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சாங்க, அதுவும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வேறு. ஆனால் இப்போ போகும்போது யாருமே எனக்கு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி இல்லை. எல்லாருமே நல்லா மிங்கிளாகி நல்லா க்ளோஸ் ஆகிட்டாங்க. இனிமேல் பெஸ்ட் எனக்கு. நான் விக்னேஷ் ஃப்ரம் பாண்டிச்சேரி. நான் சுதாகர் ஃப்ரம் பாண்டிச்சேரி. ஸோ இந்த ரைடு வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களுக்கு பெருசாக எந்த ஐடியாவுமே இல்லை, எப்படி இருக்கும் என்ன ஏது அப்படின்ட்டுலாம். ஸோ அப்புறம் போக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வைப் செட் ஆச்சு. ஸோ அப்புறம் இந்த மாதிரி வியூஸும் எப்படி நாங்கள் எதுவுமே ஒரு பிளான் இல்லாமல் தான் வந்தோம். ஸோ எல்லாமே பக்காவாக நீங்கள் எப்படி போனீங்களோ அந்த வழியில் போனோம். ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு நல்லா. ஸோ எப்பயுமே எங்கே போனாலும் எங்களுக்கு ஒரு கன்ஃபார்ம் டிக்கெட் இருக்குது அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் நாங்கள். இது இல்லாமல் எங்களுக்கு இது ஃபஸ்ட் ரைடு மாதிரிலாம் இல்லை. இது எங்களுக்கு ஃபஸ்ட் ரைடு தான், ஆனால் அப்படி எங்களுக்கு தோணவே இல்லை. அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட்டு, அப்புறம் எல்லாருமே பேசின விதம், எல்லாருமே பழகுனது ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. எப்பயுமே இதே ரைடு இன்னொரு 10 இல்லை போயிட்டே இருக்கலாம். ஏஜ் ஆனாலும் பரவாயில்ல, இதே ரைடு கண்டினியூ ஆனால் நல்லாயிருக்கும். அடுத்த ரைடு கன்ஃபார்ம். நாங்கள் இல்லை எல்லா ரைடுக்குமே எங்களுக்கு கன்ஃபார்முன்ற மாதிரி ஃபிக்ஸ் ஆகிட்டோம். ஸோ அப்படியே போவோம். இந்த ரைடு அப்படியே இருக்க வரைக்கும் ஃபாலோ பண்ணுவோம்னு நினைக்கிறேன். நாங்கள் ரெடி. கண்டிப்பாக. பாசிட்டிவ் என்ன நினைக்கிறீங்க, நெகட்டிவ் என்ன நினைக்கிறீங்க? பாசிட்டிவ் வந்து நல்ல ஒரு சேஃபாக எப்படி ஸ்டார்டிங் எப்படி போகணும், எங்கே எப்படிலாம் ஸ்டார்ட் பண்ணணும், கைட்னஸ் நல்லா இருந்துச்சு. டெய்ல் வரைக்குமே பக்காவாக யாருமே மிஸ் பண்ணக்கூடாது. எல்லாருடைய கம்ஃபர்ட்டையும் பார்த்து பண்ணது. லேட் ஆனாலுமே எல்லாருமே வெயிட் பண்ணி வந்தது. அவங்க பின்னாடி வர அது எல்லாமே எங்களுக்கு லேட் ஆச்சு. நாங்களே கொஞ்சம் அங்கங்கே ஸ்லோ ஆகிட்டோம். ஸோ எதுக்குமே ஆள் பின்னாடி வர மாதிரிலாம் இருந்துச்சு. அது ரொம்ப இருட்டான இடமா சரி, எங்களுக்கு ரூட் நாங்கள் தவறிட்டாலும் பின்னாடி இருந்து கரெக்டாக கைட் பண்ணி கூட்டின்னு போனது தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எங்களுக்கு பயம், இந்த ஹில் ஸ்டேஷன் திரும்புறது எல்லாமே ரொம்ப பயமாக இருந்துச்சு. பட் கூட ஆள் வரவும் கொஞ்சம் தைரியம், கொஞ்சம் கூட ஃபஸ்ட் டைம் மாதிரிலாம் இல்லை, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை. கொஞ்சம் டைமிங் வந்து எல்லாருமே தோணுச்சுன்னா டேரெக்டாகவே சொல்லிவிடுவோம். ஏன்னா எல்லாருமே ஒன்றுக்குள்ளே ஒன்று ஆகிடாச்சு. பெருசாக டைமிங்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் எல்லாருமே ஃபாலோ பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமோ, கொஞ்சம் இன்னும் நிறையா எல்லாரும் கம்ப்ளைண்ட். ஸோ அது நம்ம இது பண்ண கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண நிறையா இருந்திருக்குமோ அப்படின்ற ஒரு இது மட்டும்தான். ஆனால் இதுவே நல்லா இருந்துச்சு. எல்லாமே ஃபோட்டோஸ்லேருந்து ட்ரோன்ஸ் வீடியோஸ்லேருந்து எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. எங்களுக்கு ஏற்ற மாதிரியே இருந்துச்சு. இப்போது நாங்கள் சோலோ ரைட் போனோம். அங்கே எங்களுக்கு ஃபோட்டோ எடுக்க ஆள்லாம் கிடையாது.
ஸோ நாங்களாவே வந்து எடுத்துக்கிட்டோம். திணற நாங்கள் ஃபோட்டோஸாக எடுத்துகிட்டோம். போதும்னாலே போதும், எவ்வளோ ஃபோட்டோ வேணால் எடுத்தாலும் என்னோட ஃபோட்டோஸ் அப்படி திரும்பினா ஒரு போஸ், என்னோட ஃபோட்டோஸ் ஒரு 100 ஃபோட்டோஸ் இருக்கும் போல அந்த கேமராவில். ஸோ அது எங்களுக்கு ஹாப்பி தான். ఇది నా ఫస్ట్ రైడ్ నాది బైకింగ్ స్పైడర్స్ తోటి. చాలా బాగుంది, చాలా బాగా అనిపించింది. ఫస్ట్ రైడ్ అడ్వెంచర్స్ రోడ్స్ చాలా బాగా ఉంది. వెళ్ళే ఆర్గనైజ్ చేశారు మొత్తం. అకామిడేషన్ కూడా చాలా బాగుంది. లొకేషన్స్, వైనాడ్ లొకేషన్స్ అవి సూపర్ ఉన్నాయి అంతా. ఇంకా ఆర్గనైజేషన్ కూడా అంతా చాలా బాగా చేశారు. విత్ సెక్యూరిటీ అది టైల్ తోటి అంతా ఏది ఎవరో మిస్ అవ్వకుండా అంత ఒక లైన్లో డిసిప్లిన్గా వెళ్ళారు. అందరూ ఒక వైబ్లో ఉన్నారు మొత్తం మేమందరం. ஹாய், என் பேர் விக்னேஷ். நான் சென்னை மாதவரத்துலேருந்து வரேன். ஸோ எனக்கு இந்த பைக்கிங் ஸ்பைடர்ஸ் வந்து நான் இன்ஸ்டாகிராமில் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். அவங்களோட வீடியோஸ்லாம் நான் கொஞ்சம் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன், நிறைய ரைட்ஸ்லாம். அது வரைக்கும் எனக்கு ஷார்ட் ரைட் போகணுன்னு ரொம்ப ஆசை, பட்டு எனக்கு அது சான்ஸ் கிடைக்கல. எனக்கு டேட்ஸ் ஃபீஸிபிளாக கிடச்சிது வயநாடு ட்ரிப். பட் அது ரொம்ப லாங், எப்படி பண்ண போகிறேன்னு தெரில. பட் ஏதோ ஒரு ஆர்வத்தில் நான் ஃபஸ்ட்டு என்ரோல் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸ்டில் ஃபஸ்ட்டு ரைடு மாதிரி எனக்கு இல்லை, இது நல்லா ரொம்ப நல்லாவே போச்சு. ரொம்ப கம்ஃபர்டபுளான ஸ்பீடில் க்ரூஸ் பண்ணுறது, ப்ளஸ்ஸு அந்த ஒரு 20 பைக்ஸ் அப்படியே லைனாக வந்து 1 by 1 போகிறதுலேருந்து எல்லாமே ஒரு நல்ல ஃபீலாக இருந்துச்சு. ஸோ ஐ ஆல்வேஸ் லைக் டு எக்ஸ்ப்ளோர் திங்ஸ். ஸோ இது எனக்கு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து. ப்ளஸ் இங்கே அவங்க கொடுத்துருக்க ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா நான் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே சூப்பராக இருந்தது. அவங்க சூஸ் பண்ணிக்க லொக்கேஷன் எல்லாமே, ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ கீப் சப்போர்ட்டிங் பைக்கிங் ஸ்பைடர்ஸ். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் இன்னொரு இது வரலான்னு கண்டிப்பாக இருக்கேன். அது வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் தாராளமாக வரலாம். உங்களை கண்டிப்பாக நல்லா கோஆர்டினேட் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க. உங்களுக்கு நிறைய ஃபோட்டோகிராஃபிஸும் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ எல்லாமே நல்லா பண்ணும்போது நம்ம ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு திரும்பி போகிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹாய், என் பேர் இளஞ்செழியன். நான் வெள்ளூர்லேருந்து வரேன் ஆக்சுவலாக. ஸோ எங்கள் கூட வெள்ளூரில் ஜாயின் பண்ணேன். ஸோ எல்லாருமே சொல்லுவாங்க, அந்த ஒரு பெரிய கோட் சொல்லுவாங்க, ஃபைண்டிங் செல்ஃப்னு சொல்லுவாங்க, ஃபைண்டிங் யுவர் செல்ஃப். ஸோ அந்த மாதிரி ஒரு 15 இயர்ஸ்க்கு அப்புறமா ஸோ நான் இந்த ரைடு ஏன் ஆக்சுவலாக பிளான் பண்ணேன்னா, நம்மளால் முடியுதா, நமக்கு ஏஜ் ஆகிடுச்சா இல்லையா, நம்மளை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அந்த ட்ரிப்புக்கு நான் ஃபஸ்ட்டு வந்தேன். ஸோ ஃபார்ச்சுனேட்லி முடிஞ்சுது. ஸோ அதனால் எல்லாருமே நம்மளோட பிஸி ஷெடியூல்லேருந்து கொஞ்சம் 2 நாள் 3 நாள் நமக்காக இந்த மாதிரி ஒரு ட்ரிப் வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ், புதுசாக இருக்கிற 24 பேருமே நியூ, யாருக்குமே பழக்கம் இல்லை. ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 பேர் தான் ரெகுலராக வரவங்க. பாக்கி 20 பேருமே எல்லாமே புதுவாள். ஸோ எனக்கு ஒரு 20 வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டு காலேஜில் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. ஸோ ரியலி லவ் திஸ் ரைடு ஆக்சுவலி. ஸோ அதான் ஒரே ஸ்டேஜ் 900 கிலோமீட்டர்ன்றது இந்த ஏஜ் எனக்கு என்னால் முடியாதுன்னு நான் எல்லோரும் பைக்கில் காரில் போகும்போது, காரில் போயிருக்கேன், நிறைய போயிருக்கேன். ஒரே ஸ்டேஜ் 700-800 கிலோமீட்டர்லாம் ஒரே நாள் போயிருக்கேன். பட் பைக்கில் மற்றவங்கள போகும்போது இப்போ லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸாக இந்த மாதிரி லாங் ட்ரைவ் போகிறவங்கள பார்க்கும்போது எனக்கே ஒரு ஆச்சா, நம்ம படிக்கிற காலத்திலலாம் இப்போ யாருமே போகலையே, நம்ம லைஃப்பை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி நினச்சேன். பட் இந்த இது எனக்கே ஒரு புது விதமான எனர்ஜி கொடுத்தது. ஸோ நம்மளால் முடியுது. ஸோ இனிமேல் இவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலாக. ஸோ இனிமேல் கண்டிப்பாக இவங்க கூட நிறைய ட்ராவல் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஆல். பாசிட்டிவ் என்னெல்லாம் நினைக்கிறீங்க, நெகட்டிவ் என்னெல்லாம் நினைக்கிறீங்க? பாசிட்டிவ் வெல் பிளான்ட் ஆக்சுவலி. ஸோ எல்லாருமே ஃப்ரண்ட்டில் ஒருத்தர் லீட் பண்ணுறாரு, பின்னாடி லாஸ்ட் அவரும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்துட்டாங்களா உள்ளே. ஸோ ஐ மீன் என்ன சொல்கிறது, ஒரு செக்யூரிட்டியாக ஒரு முன்னாடி அப்பா கூப்பிட்டு போகிறாரு, பின்னாடி அம்மான்ற மாதிரி. ஸோ ஒரு ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ யாருமே மிஸ் பண்ணாமல். ஸோ எல்லாருமே வந்துட்டாங்களா, ஃப்ரண்ட்டில் இருக்கிறவர் பின்னாடி டெய்லில் இருக்கிறவங்க எல்லாமே வந்துட்டாங்களா, எங்கே போனாலும் நின்று சப்போஸ் எங்கே நடுவில் கொஞ்சம் லேக் ஆச்சுன்னா கூட வெயிட் பண்ணி, முன்னாடி போகிற ஒரு 10 பேர் வெயிட் பண்ணி பாக்கி இருக்கிற 10 வண்டி வந்த பிறகு தென் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. ஸோ ஐ ரியலி அப்ரிஷியேட் ஃபார் தட். ஸோ நெகட்டிவ் அது மாதிரி எதுவும் இல்லை. ஸோ இந்த ஒரு சில பேர் எல்லா 20 பேருன்னும்போது வீட்லேயே 5 பேர் 4 பேருன்னும் போது தாட் வந்து டிஃப்ரென்ஷியல் தாட் வரும் ஆக்சுவலாக. வீட்லேயே அப்பா அம்மா பசங்கன்னாவே எல்லாருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும். ஸோ 20 பேருன்னும் போது டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்கும்.
பட் அதெல்லாம் ஓகே மேனேஜபிள். ஸோ நல்லா மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ வெல் செட் ஆக்சுவலாக, வெல் ஆர்கனைஸ்ட் ஆக்சுவலாக.